Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா BTC வீக்லி அண்ட் ஒன் டேல வந்து ஒரு புல்லிஷ் சைன், சூப்பர் புல்லிஷ் சைன். ஸோ அது ஏன் இந்த ஃப்ராக்டரில் வந்து ஒத்து போகுது ப்ரீவியஸ் சைக்கிளுக்கும் இந்த சைக்கிளுக்கும் அதை பற்றின டீட்டெயில் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராம் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா BTC 84,800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வீக்லியில் ஒரு அனலைஸ் பார்க்கலாம். அதாவது வீக்லி வந்து ஒரு ப்ரீவியஸ் சைக்கிள் அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, சரிங்களா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஃப்ராக்டர் அப்படியே ஃபாலோ பண்ணுது. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் சொல்கிறேன். பிகாஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2021 ஆல் டைம் ஹை BTC சைக்கிள் ஹை, அதுலேருந்து 2024 மார்ச் ஒரு ஹை வந்துச்சு. அதுலேருந்து ஒரு லைன் வரையும் பொழுது அந்த லைன் வந்து என்ன ஆகுதுன்னா கரண்ட்டாக BTC வந்து ஒரு 74,800 வந்து ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் எடுத்திருக்கு, சரிங்களா? கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நம்ம ஒரு சப்போர்ட் வரையும் பொழுது கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் வந்து இங்கே நமக்கு ட்ரெண்ட் லைன் வரையும் போது சப்போர்ட் எடுத்திருக்கு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் நமக்கு எடுத்திருக்கு. ஸோ சேம் ரீடெஸ்ட் பாயிண்ட்டு ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ்லேருந்து 2017 ஹையிலேருந்து 2019 ஜூன் மாதம் ஹை, அந்த ரெண்டுத்துக்கும் ட்ரெண்ட் லைன் வரையும் பொழுது அது என்ன பண்ணியிருக்குன்னா 2020 ஆகஸ்ட்டில் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. அந்த ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் நல்ல ஒரு பேராபலிக் மூவ் கொடுத்துருக்கு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ சேம் சினாரியோ ரெண்டு இடத்துலையும் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நடந்திருக்கு. இதில் இன்னும் கோஇன்சிடென்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பாயிண்ட்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அப் பண்ணி தான் நல்லா பேராபலிக் மூவ் கொடுத்துருக்கு. இங்கேயும் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சரிங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இன்னும் பிரேக் அப் பண்ணல, ஓகேவா? இது ஒரு சினாரியோ. மூணாவது சினாரியோ என்னன்னா, இங்கே பாருங்க, இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த இடம் சப்போர்ட்டு என்ன பண்ணிருக்கு, ப்ரைஸ் வீக்லி சப்போர்ட்டை உடச்சிட்டு வீக்லியில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டண்ட்டாக மாறும். அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு அதுக்கு என்ன பண்ணியிருக்கு, கன்சல்டேட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை உடச்சிட்டு சரியான பேராபலிக் மூவ் கொடுத்துருக்கான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ப்ரைஸ் பண்ணுது. வீக்லி சப்போர்ட்டை உடச்சிருக்கான், உடச்சிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணி வீக்லி வந்து மேலே போயிருக்கான், சரிங்களா? ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு வீக்லியில் புல்லிஷ் ரிவர்ஸ் எடுத்துருக்கான். ஸோ இதுவும் வந்து ஒரு சேம் சினாரியோ, ஓகேங்களா? ஸோ எல்லா ஃபேக்டரும் வந்து BTCக்கு ஒத்து போகுது. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ஒன் டேல பார்த்தா கூட இது புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ அது என்னன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஒன் டேல வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஒன் டேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன், செகண்ட் ரிஜெக்ஷன், தேர்டு ரிஜெக்ஷன், ஃபோர்த்து ரிஜெக்ஷன், ஃபிஃப்த் ரிஜெக்ஷன். ஸோ இதெல்லாம் புல்லிஷ் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது நான் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு ட்ரெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்கும். பிகாஸ் வந்து போன மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், போன ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே என்ன நம்மளுக்கு ஷோ ஆகுதுன்னா, எத்தனை தடவை வந்து ட்ரெண்டை ரிஜெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு காமிக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் காமிக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன் டேல காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரைஸ் எந்த அளவுக்கு ரிஜெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு புல்லிஷாக இருக்குங்க, பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு ரிஜெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் புல்லிஷுங்க. இதுதான் இங்கே வந்து நான் சொல்ல வந்தது. ஏன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து எந்த அளவுக்கு ரிஜெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்கும், ஓகேவா? ஸோ இது ஒன் டேல கூட புல்லிஷாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து 4 ஹவரில் பார்க்கலாம். ஓகே, இப்போ 4 ஹவரில் என்ன ஷோ ஆகுது அப்படின்னா, 4 ஹவரில் மட்டும்தான்
ஒரு டம்ப் சிக்னல் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டம்ப் சிக்னல் அனதர் லோனா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்தவரையும். ஸோ இங்கே வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து லிக்விடேஷன் ஏரியா 82 ஏரியா, 81 82 ஏரியா, ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து 78 லிக்விடேஷன் ஏரியா. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவுக்கு வந்து ப்ரைஸு ரிவர்சல் எடுக்கும். இந்த ரெண்டு ஏரியாவில் ஏதாவது ஒரு ஏரியாவில் ப்ரைஸ் ரிவர்சல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஒன்று 82 ஏரியாவில் வந்து ரிவர்ஸ் எடுக்கலாம், இல்லைன்னா 78 ஏரியாவில் வந்து ரிவர்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? எப்படி ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குன்னா, ஒன்று இந்த 82 ஏரியாவில் வந்துட்டு கன்சல்டேட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 78 ஏரியாவில் ப்ரைஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் கன்சல்டேட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது. ஆக மொத்தம் 4 ஹவரில் வந்து ஒரு சின்ன டம்ப்பு சிக்னல் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நான் சொல்ல வந்தது. மேபி வர்றதுக்கு அதிகமாக பாசிபிள் இருக்கும். வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்தால் பக்கா ஸ்ட்ரக்சராக இருக்கும், பக்கா புலிஷாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி அண்டு 1 டேல வந்து பிடிசி நல்ல ஒரு புலிஷில் தான் இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஏன் எதுக்கு ஃபேக்டர் எல்லாமே சொல்லிட்டேன். பிடிசி 1 டேலையும் சொல்லிட்டேன், 4 ஹவர்லேயும் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இங்கே என்ன ஆகுது, எத்திரியம் ஆகுதுன்னா எத்திரியமும் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்லியில் பார்த்துடலாம். வீக்லியில் நான் சொன்ன மாதிரி இந்த அனலைஸ் வந்து வீக்லியில் டீட்டெயிலாக வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், என்னோடய சேனலில் பாருங்கள். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோ அதில் நல்லா டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா 1300 1500 வந்து ஒரு பாட்டமாக இருக்கும் எத்திரியமுக்கு. ஃபஸ்ட்டு கேஸ் சினாரியோ வந்து 1100. சரிங்களா? ஸோ அதனால் 1100 வரது கொஞ்சம் பாசிபிள் கம்மி. ஏன்னா வந்து இங்கே ரீட்டெஸ்ட் எடுத்துருக்கு வந்திருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து இங்கேயே கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணிட்டு மேலே தூக்கிடுவான்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ப்ரைஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேல பாருங்கள், ஒன் டேல கூட இந்த இடத்துல கன்சல்ட் ஆகுது ப்ரைஸு. ஓகேங்களா? ஸோ இது கூட ஒரு புலிஷ் சினாரி தான். பட் இங்கே நம்ம அங்கே 4 ஹவரில் பிடிசி வந்து பேரிஸ் கொடுத்தனால இங்கே எத்திரியமும் வந்து 4 ஹவரில் கொஞ்சம் பேரிஸ் சிக்னல் இருக்குது நமக்கு. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், லிக்விடேஷன் 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 லிக்விடேஷன். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து லிக்விடேஷன் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கு கீழே எத்திரியமும் வருவான். ஏன்னா பிடிசி அங்கே பேரிஸ் இருக்கனால கரெக்டாக எத்திரியமும் கரெக்டாக பேரிஸ் சிக்னல் நமக்கு கொடுக்குது. அதனால் எத்திரியமும் வந்து ஒரு சின்ன லெவலுக்கு 1400 1450 மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு கேஸ் சினாரி 1450 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எத்திரியம். சரிங்களா? ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுத்தால் பக்கா புலிஷாக இருக்கும் எத்திரியமுக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். பிடிசியும் அங்கே அப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் வந்து பிடிசி எத்திரியமோட அனலைஸ். சரிங்களா? வீக்லி அண்டு 1 டேல பிடிசி நல்ல புல்லிஷ் கண்டிஷனில் இருக்குது. 4 ஹவரில் மட்டும் ஒரு சின்ன டம்ப்பு எதிர்பார்க்கலாம். அந்த டம்ப்பு ஒரு எத்தனை % டம்ப் வருது 4 ஹவரில் அப்படி வந்தால் கூட அப்படி பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் தான் ஒரு 5 to 7% இருக்குங்க ஒரு டம்ப் 4 ஹவரில். சரிங்களா? ஒரு 5 to 7% வந்து 4 ஹவர் டம்ப்பு இருக்கலாம். வாய்ப்பு இருக்குது 5 to 7% வந்து 4 ஹவரில் டம்ப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீக்லி அண்டு 1 டேல புல்லிஷாக தான் இருக்குது பிடிசி. சரியா? ஓகே கேஸ், இது வந்து தான் என்னுடைய டெக்னிக்கல் நாலேஜ். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் பண்ணி இந்த நாலேஜும் கேதர் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.